Dear friends, welcome to Learn to Upgrade தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி அக்கௌண்டிங் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 கண்டென்ட் தான் நம்ம எடுத்துருக்கிறேன். ஸோ என்னென்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், அப்புறம் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இதை 3 டாபிக் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த 3மே பார்த்திங்கன்னா ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த 3 கண்டென்ட்குள்ளேயுமே ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ இதனாலே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க நிறைய பேர் என்னென்னா நல்லா கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகேங்களா, நான் டியூஷன் எடுக்கிற பசங்க கூட நல்லா கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துருக்குறேன். ஸோ என்ன என்ட்ரிஸ் ஏன் இங்கே வருது, அது ஏன் அங்கே போகுது, எதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க, இப்படி எதனால் P&L கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபேர்ம் வைஸ், அதாவது இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னாலும், பட் அக்கௌண்டிங்கிறது அதுக்கு தான் நான் படிக்கிறது. ஸோ என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பேசிக்கலி வந்துட்டு இப்போ அக்கௌண்டிங்னாலே இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரி நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி டெபிட் கொடுக்குறோம், எப்படி கிரெடிட் கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான ஃபண்டமெண்டல் திங்ஸ். ஓகேங்களா, ஸோ அது நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு அக்கௌண்டனுடைய ஒரு அந்த ஸ்கில். ஓகேங்களா, ஸோ இந்த 3மே எப்படி இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸை எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இண்டிவிஜுவலாக. ஸோ இந்த 3க்குள்ளேயுமே சிமிலாரிட்டிஸில் இது 3மே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் டாபிக். 3மே டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டு, பட் சம்திங் இதில் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி இந்த 3மே நம்ம பிரிக்கலாம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்துங்க, நான் இது 12th புக்கில் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குன்றது உங்களுக்கு நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் புக்கில் இருந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் இங்கே வந்துட்டு ஃபார்மெட்லாம் அவ்வளோவா கொடுக்கல. என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கிங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஃபார்மெட்டுக்கு தனியாக மார்க்கு அலாட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபார்மெட் என்றைக்குமே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், இது பண்ணிக்கிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார்மெட்டுக்கு என்றைக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார்மெட் இல்லாமல் தயவு செஞ்சு எழுதாதீங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுக்குறீங்கனாக்கா மேலே அட்ஜஸ்டிங் என்ட்ரின்னு கொடுத்துட்டு ஸோ ஃபார்மெட் சைடில் அந்த டேட்டு, பர்டிகுலர்ஸு எல்லாமே கொடுக்கணும். நான் ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். டீட்டெயிலாக நான் எதுவுமே இது பண்ணல, ஃபார்மேட்டிங்லாம் கொடுக்கல. பட் ஃபார்மெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்மெட் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது மிஸ் பண்ணாமல் எழுதுங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்மெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். Trial balance for the period ending 31st March 2004 shows 15,000 as insurance premium. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ₹7,500. ஸோ இப்போ நான் பேசிக்கலி இந்த 12 பசங்கள்கிட்ட இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தேர்த்திங் கொண்டு கொஸ்டின் முதல்ல புரியணும். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, பேசிக்காக பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த 15,000 வந்துட்டு வந்திருக்கு, அதனால் வந்துட்டு நம்ம இதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி வந்துட்டு ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு டோட்டலாகவே ராங். என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸில் ஆஸ் ஆஃப் 31st March 2004 வரைக்கும் இந்த 15,000 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் காட்டுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பசங்க என்னென்னா ரிசீவ்டு அப்படின்னு முன்னாடி ஒரு வார்த்தையை போடவும் அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இப்போ தான் அந்த 15,000 வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ கொஸ்டின்லேயே வந்துட்டு அவங்க அடி வாங்குவாங்க. அதனால் கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்றதை புரிஞ்சுங்க. ஏற்கனவே உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸில் 15,000 இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க. என்னென்னா ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 7,500 அப்படின்னு. ஓகே, ஸோ என்றைக்குமே நீங்கள் இப்போது எதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம எதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுக்குறோம், P&Lலாம் கொடுக்குறோம், பேலன்ஸ் ஷீட் கொடுக்குறோம் பிஃபோர் இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஓகே, நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இருக்குல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, P&L அக்கௌண்ட்டு அங்கே எல்லாமே போய் எஃபெக்ட் ஆகும்.
இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் SAP சாஃப்ட்வேரு இல்லை Oracle சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னாக்கா, அதுவே ஃபர்தராக வந்துட்டு P&L அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் அப்படி போய் எஃபெக்ட் காட்டும். ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு அட்ஜஸ்டிங் என்ட்ரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு என்ன என்ட்ரி டெபிட் கிரெடிட் கொடுக்குறோம் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது கொஸ்டின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் புக்கில் ஒரு தடவை எடுத்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்கு என்னென்னு நம்ம கொடுக்குறோன்னா, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த 7,500 ருபீஸ்க்கு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுக்குறோம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் சொன்னேன் தெரியுமா, தி ட்ரையல் பேலன்ஸ் ஃபார் தி எண்டிங் 31st March. நான் அதுக்கு தான் நான் வந்துட்டு கொஸ்டினை ஃபஸ்ட்டு தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த 15,000 இப்போ ரிசீவ் ஆன மாதிரி நீங்கள் கான்செப்ட் வச்சுருந்தீங்க மைண்டுன்னு சொன்னாக்கா, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா 7,500 மட்டும் எதுக்கு நம்ம என்ட்ரி போகிறோம், அப்போ அந்த 15,000 தானே வரணும் அப்படின்ற கன்ஃபியூஸ் வரும். ஸோ நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்றது இங்கே தனியாக மென்ஷன் பண்ணிக்கோங்களேன். ஸோ அந்த 7,500 மட்டும்தான் இப்போ நீங்கள் சிஸ்டமில் கொண்டு போகிறீங்க. புரியுதுங்களா? அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்னா, ஏற்கனவே என்னோடய அக்கௌண்ட்ஸில் 15,000 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது, நீ அடிஷ்னலாக இதுக்கு ஒரு என்ட்ரி ஒன்று போடு அப்படின்றான். ஓகேங்களா? நம்ம அந்த என்ட்ரி தான் போடுறோம். என்னென்னு போடுறோன்னா, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகே. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு தெரியும், P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு நம்ம எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணுவோம். ஓகேவா? கிரெடிட் சைடு இன்கம்ஸ் எல்லாமே நோட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அப்படிங்கும் பொழுது இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்னது, அஃப்கோர்ஸ் அது டெபிட் தான் இல்லைங்களா? ஸோ இப்போ ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு 7,500 ருபீஸ் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுத்துட்டோம். நெரேஷன் கீழே ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறேன் தெரியுதுங்களா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு இன் அட்வான்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நான் இது வந்துட்டு ப்ரீபெய்டு. ஓகேங்களா? ப்ரீபெய்டுன்றது அன்எக்ஸ்பயர்டுன்னு கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட்டில். பிகாஸ் இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு என்ன, இப்போது இது மே மந்த்னாக்கா, இப்போது ஜூன் மந்த் நீங்கள் பே பண்ண வேண்டிய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் மே மந்த்தே பே பண்ணிட்டீங்கன்னா ஜூன் மந்த்துக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை இல்லைங்களா? ஸோ இட்ஸ் அன் அன்எக்ஸ்பயர்டு அப்படி தானே. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஜூலை மாதத்துக்கான ப்ரீமியம் பே பண்ணுறது தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு அதுக்கு அன்எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரினால் என்ன ஆகும்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கும் இல்லையா டெபிட் சைடில், அந்த என்ட்ரி என்ன ஆகும்னா ப்ரீபெய்டுன்னு சொல்லி லெஸ் ஆகும். ஓகேங்களா? 7,500 ருபீஸ். ஓகேங்களா? 7,500 ருபீஸ் லெஸ் ஆகும். ஏன் லெஸ் ஆகும்னா, பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதை வந்துட்டு லெஸ் தான் பண்ணணும். நான் தான் ஏற்கனவே பே பண்ணிட்டேனே, அது ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுன்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு பே பண்ண வேண்டியது இந்த மந்த்தே நீங்கள் பே பண்ணிட்டதுனால உங்களுக்கு இந்த மாதத்துக்கான அக்கௌண்டிங் என்ட்ரி இது கிடையாது இல்லைங்களா? அதனால தான் இந்த என்ட்ரியை இந்த மாதத்தில் லெஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது அஃப்கோர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு அசட் சைடில் போகும். ஓகேவா? ஏன்னா இது ஏற்கனவே பே பண்ணிட்டீங்க. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் இது வந்துட்டு ப்ரீபெய்டாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால 7,500 ருபீஸ். இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரியும், சரி இப்போ நீ ப்ரீபெய்டுன்ற ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க சொல்கிறீங்க சார், பட் லேட்டாக பே பண்ணாங்கன்னா என்ன மாதிரியான என்ட்ரி எஃபர்ட் கொடுக்கணும். அதனால தான் நான் வந்துட்டு இந்த 3 டாப்பிக்குமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அக்ரூட் இன்கம், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இதில் ஏதாவது டவுட்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்ரூட் இன்கம் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். ஓகேங்களா? ஸோ அக்ரூட் அவுட்ஸ்டாண்டிங் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங்னா எட்டு, அதாவது நிலுவையில் அப்படின்பாங்க. தமிழில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நிலுவையில் அப்படின்பாங்க. ஓகேவா? இது இன்கமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பே பண்ண வேண்டிய பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு எட்டு அப்படின்பாங்க, இனிமேல் தான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இல்லையா? அதாவது வர வேண்டிய, அதாவது இன்கம் இயர்ன்டு பட் நாட் ரிசீவ்ட். ஓகேவா? அதாவது எனக்கு வர வேண்டிய காசு வந்துருச்சு, ஆனால் சரியான நேரத்துக்கு வரையலை. ஓகேங்களா? சரியான அக்கௌண்டிங் பீரியடுக்கு வரல.
அப்போனா நான் என்ன மாதிரியான அக்கௌண்டிங் என்ட்ரி கொடுக்கணும்? இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ஓகேங்களா. ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆஃப் 31st March 2004 ஷோஸ் கமிஷன் ரிசீவ்டு 8,000 ஓகேங்களா. அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு கமிஷன் அக்ரூட் பட் நாட் இட் ரிசீவ்டு பீஸ் 2,000 ஓகேங்களா. இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி இதுதான் மீனிங் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்போது 31st March சரி ஓகே. கொஸ்டினில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் 31st March கொடுப்பாங்க. என்னென்னா அக்கௌண்டிங் ஓகே உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர்னால் என்னென்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ 1st April to 31st March தான் வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் ஓகேங்களா. ஸோ 31st March தான் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதனால தான் எல்லா சம்மே உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 31st March அப்படின்னே வரும் ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ 31st March ஆஸ் ஆஃப் என்னோடய ட்ரையல் பேலன்ஸில் 8,000 rupees இருக்குது. ஸோ இப்போது ஒரு எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு கமிஷன் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னா சரியான அக்கௌண்டிங் பீரியட் வராமல் இப்போ திடீர்னு எனக்கு வந்திருக்கு. நான் அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போஸ்ட் பண்ண போகிறேன். என்னோடய கம்பெனி போஸ்ட் பண்ண சொல்லுது ஓகேவா. இப்போ நான் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்னென்னு கொடுக்குறேன்னா, அக்ரூட் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கமிஷன் அக்கௌண்ட் 2,000 ஓகேங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2,000 வந்துட்டு நீங்கள் அந்த 2,000க்கு மட்டும்தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா அந்த 8,000 கொடுக்கக்கூடாது, பிகாஸ் அது ஏற்கனவே உங்களுடைய P&L இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, அதாவது இது ரெண்டுதில் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே நான் ஃபஸ்ட்டு இது சொல்கிறேன். கமிஷன் வந்துட்டு கமிஷன் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படின்னா, ஸோ கமிஷன் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு கமிஷனாக என்னென்னு தெரியும் இல்லையா. அது உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி தானே. ஸோ அது இன்கம்ஸ்னால் கிரெடிட் சைடில் இன்கம் வரும் கரெக்டாக. ஸோ பை கமிஷன் ரிசீவ் ஏற்கனவே உங்களோட P&L இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அக்ரூட் கமிஷன், அதாவது அந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்கமான அந்த கமிஷனை நீங்கள் இங்கே ஆட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ 2,000 ஆட் பண்ணிட்டு 10,000 rupees அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ இந்த 2,000 வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் அக்ரூடு கமிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ ஏன் நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். லாஸ்ட் சம்மில் நான் சொன்னது அப்படியே நீங்கள் வைஸ் வெர்சாவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஓகேவா. ஸோ உங்களுக்கு வர வேண்டிய இன்கம் சரியான நேரத்துக்கு வரலை, ஆனால் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு ஓகேவா. அந்த இன்கம்மை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இங்கே உங்களுக்கு P&L இப்போ எஃபெக்ட் 10,000 உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ நீங்கள் அந்த அக்ரூடு கமிஷன் அந்த 2,000 வந்துச்சு இல்லையா, அது நீங்கள் வந்துட்டு இப்போ அசெட்டில் கொண்டு வந்து காட்டுறீங்க 2,000 rupees அப்படின்ட்டு ஓகேவா. ஸோ என்னென்னா அப்போது நான் வந்துட்டு ஏன் 10,000 கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக நீங்கள் P&L அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்னென்னா நீங்கள் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ், ஸோ நெட் லாஸ் வராது உங்களுக்கு, மோஸ்ட்லி நெட் ப்ராஃபிட் தான் வரும். ஸோ அந்த நெட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வருவீங்க கரெக்டுங்களா இங்கே பேலன்ஸ் ஷீட்டுக்கு. ஸோ அதில் உங்களுக்கு வந்துட்டு ஓவராலாக உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு வந்துடும் ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் மட்டும் இங்கே கீழே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாக்கா கமெண்ட்ஸ் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஓகேவா. ஸோ இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்றது வந்துட்டு ஸோ கொஸ்டின் உங்களுக்கு நான் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆஃப் 31st March வரைக்கும் உங்களுக்கு 25,000 இருக்குது. இப்போ ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000 ஓகேவா. ஸோ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்னென்னு கொடுக்குறீங்கன்னா, ரெண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் ஓகேங்களா. ஸோ 5,000 இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுக்குறீங்க. ஸோ நரேஷன் வந்துட்டு ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துறீங்க ஓகேங்களா. ஸோ ரெண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் டெட்டார் டு ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த டெபிட்டு கிரெடிட் எப்படி வருன்றது நான் இங்கே தெளிவாக சொல்லலை. என்னென்னா நான் அதையும் சேர்த்து சொன்னேன்னா இன்னும் நல்லா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் ஸ்லோவாக. இல்லைன்னா வீடியோ திருப்பி ஒரு 3 times 4 times போட்டு கேளுங்க ஓகேவா. ஸோ இது பேசிக்கலி உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சதுனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதனால் ரெண்ட்டு வந்துட்டு நம்ம ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்றத டெபிட்டில் போடுறோம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அக்ரூடு கமிஷன் டூ கமிஷன் சொல்லி கிரெடிட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் ஓகேவா. இன்சூரன்ஸ் ப்ரீமியமு கிரெடிட்டில் கொடுத்துருக்குறோம், டூ கமிஷன் அக்கௌண்ட்டுன்றது கிரெடிட்டில் கொடுத்துருக்கோம், ஆனால் ரெண்ட் ரிசீவ்டு மட்டும் நம்ம டெபிட்டில் கொடுத்துருக்குறோம் அப்படின்றது
ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கோல்டன் ரூல்ஸில் நீங்கள் கோல்டன் ரூல் வைஸ் போங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். ஸோ இது மூணுமே வந்துட்டு உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பிஎன்எல் தான். ஸோ பிஎன்எல்னால் கோல்டன் ரூலில் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் என்ன புரியல அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்ட் ரிசீட் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட் ரிசீட் இன் அட்வான்ஸ் 5000. ஓகேவா? ஸோ இந்த ரெண்ட்டு வந்துட்டு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இன்கம் தான் இல்லையா, ரிசீவ்ட்னாக்கா. ஸோ கிரெடிட் சைடில் ரெண்ட் ரிசீவ்ட்னு கொடுத்துட்டீங்க. ஏற்கனவே 25,000 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 25,000ல் நீங்கள் ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்துட்டு 5,000 மைனஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஃபர்தராக சப்சிக்வெண்ட் மந்த்ஸில் வரக்கூடிய இந்த 5,000 ருப்பீஸ் வந்துட்டு முன்னாடியே உங்களுக்கு கிடச்சிட்டதுனால இந்த அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதத்துக்கு ரெடியூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இது ரெண்ட் ரிசீவ் ஆகிட்டுருக்குல, நான் ஏன் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா, அதாவது இப்போது மே மந்த்துனா மே மந்த்துக்கு கரெக்டாக அதுக்கான அமௌண்ட் இங்கே வரல. எனக்கு ஜூன் மந்த்துக்கான ரெண்ட்டு எனக்கு மே மந்த்தே வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது நான் ஆட் பண்ணேன்னா தவறுதலான எஃபெக்ட் வந்துட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டு காமிச்சிடும். என்னென்னா அடுத்த மாதத்துக்கு வர வேண்டிய காசு இந்த மாதமே நான் அதை ஒரு ப்ராஃபிட்டாக காமிச்சிட்டேன்னு சொன்னாக்கா அது தப்பு. அப்படி தானே? ஸோ இந்த மாதத்துக்கு நான் அந்த 5,000 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்துட்டு நான் ஸோ லயபிலிட்டி சைடில் நான் வந்துட்டு காட்டுறேன். பிகாஸ் இதிலிருந்து நீங்கள் இப்போ இந்த நம்ம லாஸ்ட்டு பார்த்த 2 அக்கௌண்ட்ஸில் வைஸ் வெர்சாவாக பார்த்தீங்கன்னா, அதாவது அப்படியே உல்ட்டாவாக பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஏன் ரெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸை இங்கே கொடுக்குறோம் அப்படின்றது தெரியும். என்னென்னா இது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு இப்போது அசட் கிடையாது. இது ரெண்ட்டு ரிசீவ்டு அப்படின்றத ஒரு இதாக பார்த்தாலும் இது வந்துட்டு எனக்கு ஏற்கனவே வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு லயபிலிட்டியாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த 3 கான்செப்ட். இல்லை ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே கூட பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலனாக்கா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.